தமிழ்நாடு அரசு குறிப்பாக திமுக அரசு பொறுப்பேற்ற 5 ஆண்டுகளில் ஏராளமான முறைகேடுகள் ஊழல் தொடர்பான புகார்கள் வெளிவந்த வண்ணம் தான் இருக்கிறது. சமீபத்தில் நடந்த ரேஷன் கடையில் பணியாளர்கள் சேர்ப்பு, அங்கன்வாடி பணியாளர்கள் சேர்ப்பு, இப்படியான பல விவகாரங்களில் பணங்களை பெற்று வேலைக்கு நியமனம் செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு செவி வழியாக மட்டுமே கேட்க முடிந்த நிலையில் இப்போது அமலாக்கத்துறை தமிழக அரசு நடத்தியிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குது அப்படின்றத ஆதாரப்பூர்வங்களோடு தமிழக டிஜிபிக்கு கடிதமாக முன்வைத்திருக்கிறார்கள். எப்போது சரியா 27/10/2025 ஒரு தினங்களுக்கு முன்பாக தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை ஒரு 4 பக்கங்களை கொண்ட கடிதங்களை எழுதுகிறார்கள். அந்த கடிதம் தான் இப்போது தமிழக அரசியலில் பெரும் புயலையை கிளப்பியிருக்கிறது. குறிப்பா நிலையான வருமானம் வரக்கூடிய வகையில் அரசு வேலை பெற வேண்டும் என்பது பலருடைய கனவு. குறிப்பாக இளைஞர்கள் இப்போதிலிருந்தே கிட்டத்தட்ட அரசு தேர்வுகளுக்கு தயாராகி வரக்கூடிய நிலையில் தமிழக அரசு பல்வேறு இடங்களில் முறைகேடு செய்திருக்கலாம், ஊழல் நடத்தியிருக்கலாம். ஆனால் மாணவர்களுடைய குறிப்பாக இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய வகையில் வேலை வாய்ப்பிலும் மிகப்பெரிய முறைகேடு நடத்தியிருக்கிறது. எந்த துறையில்? தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் 2538 காலி பணியிடங்கள் நிரப்புவதில்தான் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கிறது. அதனை தான் நாம் பார்க்க முடிகிறது. 888 கோடி ரூபாய் அளவிற்கு லஞ்சம் பெற்று வேலை பெற்று தந்திருக்கிறார்கள் சில புரோக்கர்கள். இது முக்கியமாக அரசினுடைய செயலற்ற தன்மையின் காரணமாக இது நடந்திருக்கிறது. முக்கியமான துறை சார்ந்த அதிகாரிகளும் அரசியலில் செல்வாக்குமிக்க நபருக்கும் இதில் உடந்தை இருக்கிறது என்று அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி இருக்கிறது. கிட்டத்தட்ட இப்போது தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களில் அரசு பதவிகளிலும் பணியிடங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் முறைகேடாக சேர்ந்திருக்கிறார்கள். 25 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் முறைகேடாக லஞ்ச பணத்தை கொடுத்து அரசு பணத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று அமலாக்கத்துறை அதிரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறது. அமலாக்கத்துறை விசாரித்த வழக்கு ஒன்று, வழக்கை விசாரிக்கும் போது கிடைக்கப்பெற்ற ஆவணங்களின் அடிப்படையில் இவ்வளவு பெரிய முறைகேடுகள் சிக்கியிருக்கிறது. இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே உழுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இது மாறி இருக்கிறது. இது குறித்தெல்லாம் தான் நாம் இன்றைய தினம் மிக விரிவாகவே இந்த சிறப்பு நேரலையில் பேச இருக்கிறோம். முன்னதாக இந்த 2500 சொச்சம் வேலை வாய்ப்புகளை தமிழக அரசு குறிப்பாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசாணை வழங்கிய போது, பணியாணை வழங்கிய போது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார். இப்போ நம்ம அந்த என்ன வார்த்தை குறிப்பிட்டார் அப்படின்றத தமிழக அரசு வழங்கியதில் நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் தேதி 8வது மாதம் 2025 நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேசிய விவகாரம் தான். அதாவது பணியாணை வழங்கும் போது உதவி பொறியாளர், நகர அமைப்பு அலுவலர்கள், இளநிலை பொறியாளர்கள், துப்புரவு ஆய்வாளர்கள் உள்ளிட்ட இந்த பணியிடங்களால் 2538 குடும்பங்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி இருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு என்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். என்ன குறிப்பிடுகிறார்? ஒளியேற்றி இருக்கிறது என்று. ஆனால் நியாயமாக இந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும், எப்படியாவது ஒரு அரசு வேலையை நம் வசமாக்கி கொள்ள வேண்டும் என்று பல கனவுகளோடு காத்திருந்தவர்களுடைய ஒளியை பறித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தையே மாற்றி 888 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடாக லஞ்ச பணத்தை பெற்று நியாயமாக கிடைக்கப்பட வேண்டியவர்களுக்கு வேலை கிடைக்காமல் அரசு யாரோ லஞ்சம் கொடுத்த நபருக்கு இந்த வேலையை ஒதுக்கி தந்திருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இதனை நான் வைக்கவில்லை, ஜெயா பிளஸ் வைக்கவில்லை. நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரங்களை கொண்டிருக்கக்கூடிய அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. நாம் பேசலாம் இன்னும் விரிவாக. நம்மோடு நம்முடைய ஜெயா பிளஸின் தலைமை செய்தியாளர் எழிலரசன் இணைகிறார். எழிலரசன், இப்போ இந்த நகராட்சி துறையில் 2000த்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது. முறைகேடாக 888 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றிருக்கிறார்கள் என்ற விவகாரங்கள் அமலாக்கத்துறையிலிருந்து வெளியாகி இருக்கிறது. அந்த அதிகாரப்பூர்வ கடிதங்கள் கூட நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன விவரங்கள் எழிலரசன், விரிவாக? அதாவது நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறை என்று தமிழ்நாட்டுக்கென்று ஒரு துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த துறையில் ஒரு பணி நியமனம் விவகாரத்தில்தான் பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது என்ற தகவலை அமலாக்கத்துறை இப்போது ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டு அந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யாருக்கு எழுதுகிறார் ஒரு கடிதத்தை என்றால், தமிழக காவல்துறை டிஜிபிக்கு அமலாக்கத்துறை ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறது. அந்த
கடிதம் தான் இப்பொழுது தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இதற்கு முன்பாக இது ஒரு அமலாக்கத்துறை எப்படி விசாரணையை துவங்கினார்கள், இடத்திலாம் ரெய்டு நடத்தினாங்க, அதனுடைய அந்த ரெய்டின் அடிப்படையில் அவர்கள் எப்படியெல்லாம் ஆவணங்களை கைப்பற்றினார்கள், பிறகு அந்த ஆவணங்களினுடைய அடிப்படையில் அவர்கள் என்னவெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் ஊழல் நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் மிக தெளிவாக அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதமாக எழுதியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதில் 258 பக்கங்களுக்கும் அதிகமான ஆதாரங்களுடன் சேர்த்து டிஜிபிக்கு அமலாக்கத்துறை அந்த கடிதத்தை வழங்கி இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விவகாரமாக பார்க்கப்படுகிறது. யோகேஸ்வரன், நீங்கள் சொன்னது போல தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணியாட்களை, அதாவது அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களை தேர்வு செய்வதற்கான ஒரு தேர்வு எப்படி நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றால் பல்வேறு வகைகளில் இந்த தேர்வுகள் நெறிமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. டிஎன்பிசி மூலமாக தேர்வு எழுதி பிறகு அதன் மூலமாகத்தான் பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஆனால் இந்த விவகாரத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு என்றால், அந்த துறையே, அதாவது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையே தன்னிச்சையாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக ஒரு தேர்வை நடத்தி அதன் மூலமாக அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களிடத்திலெல்லாம் பணத்தை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு ஊழலை நடத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது அம்பலமாகி இருக்கிறது. இப்போது இந்த அமலாக்கத்துறை இந்த ஊழலை அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள் அல்லவா, இது எப்படி நடந்தது என்ற அந்த கதையை நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். இதற்கு முன்பாக ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கிலிருந்து ஆரம்பித்து இதை நாம் பேசினால்தான் இதற்கு சரியாக இருக்கும். அதனால் இந்த வழக்கு என்னன்றது, இந்த பின்புல வழக்கை நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ட்ரூடம் என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 30 கோடி ரூபாய் கடன் வாங்குகிறார்கள். அந்த கடனை வாங்கிவிட்டு அந்த நிறுவனம் அந்த 30 கோடி ரூபாயை திருப்பி செலுத்த மறுக்கிறார்கள். இதனால் சிபிஐ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வழக்கை அந்த ட்ரூடம் நிறுவனத்தின் மீது பதிவு செய்து அவங்க விசாரணை நடத்துகிறாங்க. இது எப்போனா 2021 சிபிஐ அந்த ட்ரூடம் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்கிறார்கள். அப்போது அந்த விசாரணையில் தான் ஒரு சில முக்கிய தகவல்கள்லாம் வெளியாகிறது. அமைச்சர் KN நேரு இருக்கிறார் அல்லவா, நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சர், அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் ஒரு தனியார் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். TVH என்ற ஒரு நிறுவனம், ஒரு ஷெல் நிறுவனம். அந்த நிறுவனமும் அந்த ட்ரூடம் நிறுவனம், அதாவது வங்கியில் 30 கோடி ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்தார்களே, அந்த நிறுவனமும் KN நேருனுடைய சகோதரர் நடத்தி கொண்டிருக்கிற TVH என்ற நிறுவனமும் மிக நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். பல்வேறு பண பரிவர்த்தனைகள் இந்த இரண்டு நிறுவனங்களுக்கு இடையில் நடந்திருக்கிறது என்ற விவரம் தெரிய வருகிறது. இந்த 30 கோடி ரூபாயை ஏமாற்றிவிட்டு மோசடி செய்திருக்கிறார்கள் என்றவுடன் இதில் அமலாக்கத்துறை விசாரணையில் இறங்குகிறார்கள். விசாரணையில் இறங்கித்தான் இந்த விசாரணை எப்போ நடக்குதுன்னா, இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த விசாரணை என்பது தொடங்குகிறது. அந்த அமலாக்கத்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்தார்களா, அந்த விசாரணையுடைய அடிப்படையில் ஒரு ரெய்டை கண்டக்ட் செய்கிறாங்க. இந்த ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி அமைச்சர் KN நேருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் மற்றும் அவரது மகன் அருண் நேரு உள்ளிட்ட அவர்கள் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தினார்கள். ஏப்ரல் 7ஆம் தேதி அந்த ரெய்டு நடந்தது. கிட்டத்தட்ட 5 நாட்கள் அந்த ரெய்டு நடந்த பிறகு பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வந்தது. அமலாக்கத்துறை முறையாக ஒரு ஏப்ரல் 11ஆம் தேதி ஒரு பிரஸ் நோட்டை வெளியிட்டார்கள். அதில் பல முக்கியமான தகவல்களை சொன்னாங்க. அமைச்சர் KN நேருனுடைய சகோதரர் மற்றும் அவரது மகன் ஆகியோர் தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட இந்த அமலாக்கத்துறை சோதனையில் பல முக்கிய ஆவணங்களை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம். குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இருக்கிற காலி பணியிடங்களை, அந்த பணியிடங்களை நிரப்புவது மற்றும் பணியிடங்களினுடைய மாறுதல் இருக்கிறது அல்லவா, டிரான்ஸ்ஃபர், அது மட்டும் இல்லாமல் டெண்டர் போன்ற விவகாரங்களுக்கு பல லட்ச ரூபாயை கையூட்டாக பெறப்பட்டதற்கான ஆதாரங்களை, டிஜிட்டல் ஆதாரங்களை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்ற தகவலை அவர்கள் சொன்னார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. கிட்டத்தட்ட இந்த கடந்த 2024, 2025, 2025, 2026 ஆகிய 2 ஆண்டுகளில் நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில்
2538 பணியிடங்கள் இப்பொழுது நிரப்பப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான பணியிடங்கள். அதாவது அந்த குடிநீர் வழங்கல் துறையில் அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களுக்கான பணியிடங்கள். ஆயிரத்தில் தொடங்கி லட்சங்களில் வரை ஊதியம் பெறக்கூடிய ஒரு பணி. அது போன்ற அந்த பணியிடங்களுக்கு இவர்கள் கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய், ஒரு பணியிடத்திற்கு 25 லட்சம் முதல் 35 லட்சம் ரூபாய் பணத்தை கையூட்டாக வாங்கி கொண்டு ஏதோ தேர்வு நடத்துகிறோம் என்ற பெயரில் ஒரு மோசடியை நடத்திவிட்டு அவர்களுக்கு யாரெல்லாம் பணத்தை கொடுத்தார்களோ அவர்களுக்கு இந்த பணியை வழங்கி இருக்கிறார்கள் என்ற இந்த குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை ஆதாரபூர்வமாக இப்போது முன்வைத்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை டிஜிபிக்கு எழுதியிருக்கிற அந்த கடிதத்தில் மிக தெளிவாக பல்வேறு ஊழல் விவகாரங்கள் நடந்திருக்கிறதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலைமையில் எப்படி இந்த ஊழல் நடந்தது, எந்தெந்த பணியிடங்களுக்கான ஊழலாக இது இருந்திருக்கிறது என்ற தகவலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. முறைகேடு நடந்தது எப்படி அப்படின்னு நம்ம விரிவாக பார்க்கணும். 2/2/2024 அன்று தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக 2538 அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களுக்கான காலி பணியிடங்கள் இருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அந்த பணியிடங்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். உதவி பொறியாளர் திட்டமிடல், இளநிலை பொறியாளர், தொழில்நுட்ப உதவியாளர், வரைவாளர், பணி மேற்பார்வையாளர், நகர் திட்டமிடல் ஆய்வாளர், பணி ஆய்வாளர், துப்புரவு ஆய்வாளர்னு கிட்டத்தட்ட ஒரு 9 பணியிடங்களுக்கு இவர்கள் அறிவிப்பு வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2538 இடங்கள் காலி பணியிடங்கள்னு நகராட்சி நிர்வாகத்துறை குடிநீர் வழங்கல் துறை அறிவிக்கிறது. எனவே இதுக்கு பல லட்சக்கணக்கானோர் அப்ளை செய்து தேர்வுக்கு தயாராகிறார்கள். அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 29/6/2024, 30/6/2024, 6/7/2024 ஆகிய 3 நாட்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் எழுத்துத் தேர்வுக்கு அறிவிப்பை வெளியிடுகிறது. அது மட்டுமல்ல, 20/9/2024 அன்று நேர்முகத் தேர்வுக்கும் அழைப்பு விடுக்கிறார்கள். பிறகு அந்த நேர்முகத் தேர்வு முடிந்த கையோடு 7/10/2024, 17/2/2025 வரை நேர்முகத் தேர்வுகள் கிட்டத்தட்ட இந்த நேர்முகத் தேர்வுகள் 2-3 மாதங்களுக்கு விரிவாக நடத்தப்படுகிறது. பிறகு 7/2/2025 அன்று நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டவர்களுக்கான மதிப்பெண்கள் விவரங்களை அறிவிக்கிறது, அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிக்கிறது. தேர்வு எழுதிய மொத்த நபர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,12,000க்கும் அதிகமானோர் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். அந்த தேர்வு எழுதியது 1,12,000க்கும் அதிகமானோர் என்ற எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட இவர்கள் இந்த நேர்முகத் தேர்வின் மூலமாக வெறும் 6,606 பேரை மட்டும் அவர்கள் நேர்முகத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கிறார்கள். பிறகு 28/2/2005 முதல் 2/4/2005 வரை கவுன்சிலிங்க்கு நடத்தப்படும்னு அறிவிப்பு வெளியிட்டு அதில் மதிப்பெண் மற்றும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இவர்களுக்கு யாரெல்லாம் லஞ்ச பணம் கொடுத்தார்கள் அல்லவா, அதாவது ஒரு பணியிடத்திற்கு 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை வாங்கினார்கள். யார் வாங்கியிருக்கிறார்கள்? அரசியல் அதிகாரத்தில் முக்கிய புள்ளிகளாக இருப்பவர்கள். நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் மற்றும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் இருப்பவர்கள் கையூட்டாக பெற்றுக்கொண்டு தான் இந்த பணியிடங்களை வழங்கினார்கள் என்று நாம் சொல்லவில்லை. அமலாக்கத்துறை இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். அதை மேற்கோள் காட்டி தான் தமிழக காவல்துறை டிஜிபிக்கு அமலாக்கத்துறை ஒரு விரிவான ஆதாரங்களோடு கிட்டத்தட்ட 258 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை ஆதாரங்களோடு தமிழக காவல்துறை டிஜிபிக்கு அமலாக்கத்துறை அனுப்பியிருக்கிறது. மேலும் அமலாக்கத்துறை பல்வேறு தகவல்களை இதில் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த ரெய்டு நடத்தணும், அந்த ரெய்டில் பல்வேறு ஆவணங்கள் எங்களுக்கு சிக்கியது. அந்த ஆவணங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்றால் டிஜிட்டல் ஆதாரங்களாக எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது என்ற தகவலை சொல்கிறார்கள். அமலாக்கத்துறை தங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் கிடைத்தது என்ற விவரத்தையும் தமிழக டிஜிபிக்கு கடிதத்தில் எழுதியிருக்கிறார்கள். அமலாக்கத்துறைக்கு கிடைத்த ஆவணங்களை அவர்கள் அடுக்குகிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரெய்டு நடத்திய போது முக்கிய அரசியல் புள்ளிகள் மற்றும் அவர்கள் வைத்திருந்த அந்த செல்போனில் குறுஞ்செய்தி பரிமாற்றம் செய்யப்பட்டதோ அந்த டிஜிட்டல் ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மற்றும் இடைத்தரகர்கள், அதிகாரிகள் மற்றும் இந்த ஊழலில் ஈடுபட்ட அந்த
தேர்வை பொய்யாக எழுதியதாக சொல்லி இப்பொழுது பணியில் இடம்பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன மாதிரியான தொடர்பு இருந்தது என்பதற்கான ஆதாரங்கள் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது என அமலாக்கத்துறை மிக தெளிவாக டிஜிபிக்கு அறிக்கையாக சமர்ப்பித்து இருக்கிறார்கள். அந்த ஆவணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதுனா டிஜிட்டல் ஆதாரங்களாக இருக்கிறது, கிட்டத்தட்ட புகைப்படங்களாக இருக்கிறது என்ற தகவலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வங்கி பண பரிவர்த்தனை நடந்ததற்கான ஆதாரங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதில் யாரெல்லாம் கூட்டாக சேர்ந்து செயல்பட்டிருக்கிறார்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்களாக செயல்பட்ட புரோக்கர்கள் ஆகியோர் கூட்டாக சேர்ந்து இந்த சதியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது மிக தெள்ள தெளிவாக இருக்கிறது என அமலாக்கத்துறை டிஜிபிக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அமலாக்கத்துறை இந்த தாங்கள் கைப்பற்றிய அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அவர்கள் எங்களுக்கு என்னெல்லாம் தெரிய வந்திருக்கு, நாங்கள் இந்த ஆவணங்களை ஆராய்ந்ததில் அமலாக்கத்துறை ஆகிய நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், என்னெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க டிஜிபிக்கு கன்வே பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2024, 2025, 2025, 2026 ஆகிய 2 நிதியாண்டில் குறிப்பிட்ட சில அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள், தனிநபர்கள், அரசியல்வாதிகளுக்கு தொடர்புடையவர்கள், தேர்வு எழுதியவர்கள் கூட்டாக சேர்ந்து இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு டிஜிபிக்கு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கடிதத்தின் மூலமாக. இரண்டாவதாக, முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியாவதற்கு முன்பே அறிந்துள்ளனர். எப்படி? தேர்வு எழுதி அதனுடைய ரிசல்ட் வர்றதுக்கு முன்பாகவே முறைகேட்டில் ஈடுபட்டார்கள்லவா புரோக்கர்கள், இடைத்தரகர்கள், அவங்கக்கிட்டெல்லாம் தேர்வு முடிவு எப்படி இருக்க போகுது அப்படின்ற முன்கூட்டியே அவர்களுக்கான அந்த ஆதாரங்கள் எல்லாம், அந்த ஆவணங்களை எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள், கையில் வைத்திருந்தார்கள். அது அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்ற கேள்வியெல்லாம் பிறகு அவர்கள் கேட்கிறார்கள். முறைகேடாக பணி நியமனம் செய்ய லஞ்சம் பெற்றவர்களின் பெயர் பட்டியல் அடங்கிய ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முறைகேடாக பெறப்பட்ட லஞ்சம் அவாலா மூலமாக பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு PMLA ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சட்டவிரோத பண பரிமாற்றமாக அது நடந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். முறைகேடாக லஞ்சத்தை பெற்றார்களவா, அந்த பணத்தை வெவ்வேறு அக்கௌண்ட்டுகளுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் செய்து பிறகு அது ஒயிட் மணியாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். பெறப்பட்ட லஞ்சம் பணி நியமனம் தொடர்புடைய அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகளுக்கு தெரிந்தே தான் இந்த முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த துறையோட உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிற அரசியல் புள்ளிகள், உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகள் தொடங்கி எல்லோருடைய நாலேஜினுடைய அடிப்படையில் எல்லோருடைய கவனத்தை பெற்றுத்தான் அவர்களுடைய மேற்பார்வையில் தான் இந்த முறைகேடு நடந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரம் எங்களிடத்தில் இருக்கிறது என அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதமாக எழுதியிருக்கிறார்கள்லவா, அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை பணி நியமனத்தில் தேர்வில் மோசடி செய்து லஞ்சம் கொடுத்த பணியில் சேர்ந்த ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லஞ்சம் கொடுத்துத்தான் இப்பொழுது இந்த 2538 பேர் பணியில் சேர்ந்திருக்கிறார்களே, அவர்கள் எல்லாமே லஞ்சம் கொடுத்து தான் இந்த பணியில் சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்ற ஆதாரம், அதற்கான எல்லா வகையான ஆதாரங்களும் எங்கள் இடத்துல இருக்குது அப்படின்னு அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறாங்க. கோடிகளில் லஞ்சமாக பெறப்பட்ட பணம் பல்வேறு நிறுவனங்களின் பெயரில் செலுத்தப்பட்டு அது வெள்ளை பணமாக, ஒயிட் மணியாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரமும் எங்களிடத்தில் இருக்குன்னு அமலாக்கத்துறை அடுக்கடுக்காக தாங்கள் வைத்திருக்கிற ஆதாரங்கள் என்னென்ன என்பதை தமிழக காவல்துறை டிஜிபிக்கு மிக தெளிவாக ஒரு கடிதமாக எழுதியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 258 பக்கங்கள் அடங்கிய ஒரு அறிக்கையாகவே அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஐடி ரெய்டு நடத்தப்பட்டதல்லவா, அந்த ரெய்டில் அவர்கள் என்னெல்லாம் கைப்பற்றினார்களோ, அது மட்டுமல்ல இந்த முறைகேடு நடந்ததல்லவா, அந்த முறைகேடு எப்படியெல்லாம் நடந்தது, நாங்கள் எங்களுக்கு கிடைத்த அந்த ஆதாரங்களை வைத்து அந்த பணியில் சேர்ந்தவர்களுடைய பட்டியலை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்துத்தான் இவர்கள் எந்த அளவிற்கு மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அது மட்டுமல்ல இந்த குறுஞ்செய்தியின் வாயிலாக யாருக்கு எவ்வளவு பணம், எவ்வளவு லஞ்சம் பெறப்பட்டது என்ற விவரத்தை எல்லாம் நாங்கள் சேகரித்து திரட்டியிருக்கிறோம். எல்லா ஆதாரங்களும் எங்களிடத்தில் இருக்குது. நீங்கள் உடனடியாக இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிக்கையாக 258 பக்க அறிக்கையாக தமிழக காவல்துறை டிஜிபிக்கு அமலாக்கத்துறை வழங்கியிருப்பதை நாம் விரிவாக பார்க்க முடிகிறது யோகேஸ்வரன்.
அது மட்டுமல்ல, அமலாக்கத்துறை தமிழக காவல்துறை டிஜிபிக்கு சில கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். என்னன்னா, இது அமலாக்கத்துறை நேரடியாக வந்து இந்த விவகாரத்தில் தலையிட்டு விசாரிக்கலாம். ஆனால் இந்த மாநிலத்துக்கென்று காவல்துறை பொறுப்பில் தமிழக காவல்துறை டிஜிபி இருக்கிறார். உங்களுடைய மாநிலத்தில் ஒரு அரசு துறை தேர்வு நடத்தி அதில் பணி நியமனம் செய்திருக்கிறார்களே, அதில் மெகா ஊழல் நடந்திருக்கிறது. எனவே நீங்கள் இந்த விவகாரத்தில் காவல்துறை தலைவர் என்ற முறையில் நீங்கள் தலையிட்டு இந்த விவகாரத்தில் நீங்கள் இந்த வழக்கை கையில் எடுத்து எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரித்து தவறு இழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற முறையில் தமிழக காவல்துறை டிஜிபிக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் அமலாக்கத்துறை சில கேள்விகளை முன்வைக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்வு தொடர்பான தரவுகளை எவ்வாறு மோசடியாக செயல்பட்டவர்களுடைய கையில் கிடைத்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு தேர்வு நடக்கிறது என்றால் அது தொடர்பான ரகசியங்கள், அது தொடர்பான ஆவணங்கள், தரவுகள்லாம் மிகவும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த தேர்வு தொடர்பான தரவுகள் மோசடி செய்தவர்களுடைய கைக்கு எப்படி போச்சு அப்படின்னு கேள்வியை முன்வைக்கிறார்கள். ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் என்றால் இந்த கோணத்திலும் நீங்கள் இந்த விசாரணை நடத்த வேண்டும் என்று அமலாக்கத்துறை விரும்புகிறது. அதனால்தான் காவல்துறை டிஜிபிக்கு இவ்வாறு கேள்வியை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். தேர்வு நடைமுறையில் எப்படி முறைகேடுகளில் ஈடுபடவோ மாற்றவோ முடிந்தது? ஒரு தேர்வு என்றால் அது எவ்வளவு ரகசியமாக, எவ்வளவு உறுதியாக, காப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும். ஆனால் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு துறையில் உயர் அதிகாரிகளை நியமிக்கிறபடி பொறியாளர்களை நியமிக்கிறதற்கான நடத்தப்படுகிற ஒரு தேர்வு இவ்வளவு ஈஸியாக மால் ப்ராக்டிஸ், அதாவது முறைகேடுகள் செய்வதற்கு அந்த இடத்துல எப்படி ஒரு ஸ்பேஸ் உருவாச்சு, எப்படி அதற்கான வாய்ப்புகள் உருவானது என்று அவர்கள் கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். தேர்வு நடைமுறையில் முறைகேட்டில் ஈடுபட உதவிய அண்ணா பல்கலைக்கழகத்துடைய அதிகாரிகள், ஊழியர்கள் யார்? ஏன்னா இந்த தேர்வை அண்ணா பல்கலைக்கழகம் தான் நடத்தி இருக்கிறது. அப்படி என்றால் இதில் ஒரு தவறு நடக்கிறது, இதற்குள்ளாக சென்று குளறுபடிகள், மோசடிகள் நடக்கிறது என்றால் அங்கே இருக்கிற அதிகாரிகள் மற்றும் அங்கே இருக்கிற ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இது போன்ற குளறுபடிகள் நடப்பதற்கு யாரெல்லாம் உதவினார்கள், அண்ணா பல்கலைக்கழகத்துடைய அதிகாரிகள் மற்றும் அந்த ஊழியர்களுடைய தொடர்பு என்ன, அவர்கள் யார் என்ற விவரத்தையும் கேள்வியாக அமலாக்கத்துறை கேட்டிருக்கிறது. தேர்வு எழுதியவர்களில் எத்தனை பேரின் மதிப்பு எண்கள் முறைகேடாக மாற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா 2538 பேர் இந்த தேர்வு எழுதிய இந்த பணியில் சேர்ந்திருக்கிறாங்க. 1,12,000க்கும் அதிகமானோர் இந்த தேர்வு எழுதி கவுன்சிலிங் வரை 6000 பேர் வரை வந்து பிறகு அதிலிருந்து வடிகட்டி அதிலிருந்து 2538 பேருக்கு இந்த பணி வழங்கப்பட்டிருக்குதுன்னா இதில் பல பேருடைய உரிமைகள், பல பேருடைய உழைப்பு வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பு நேர்மையாக தேர்வு எழுதி அரசு வேலைக்காக காத்திருந்த இளைஞர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு, ஏழை கிராமத்து இளைஞர்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு போயிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது பணத்தை கொடுத்தவர்களுக்கு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது. அப்படின்னா எத்தனை பேருடைய உரிமைகள் இந்த இடத்துல பறிக்கப்பட்டிருக்கிறது, உண்மையான திறமை உள்ளவர்கள் எத்தனை பேருக்கான உரிமைகள், வாய்ப்புகள் பறிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தையும் நீங்கள் ஆராயணும்னு ஒரு கேள்வியாக அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு முன் வச்சிருக்கிறாங்க. தேர்வு முறையில் முறைகேடு, லஞ்ச பணத்தை வசூலித்த அரசு ஊழியர்கள் யார் அப்படின்றதும் அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு வைக்கிற ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கிறது. பணி நியமன முறைகேட்டில் லஞ்ச பணத்தை வசூலித்த புரோக்கர்கள் யார் என்ற கேள்வியும் அவர்கள் சொல்கிறாங்க. இறுதியாக அமலாக்கத்துறை ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஊழல், மோசடி, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஒரு விரிவான விசாரணையை உடனடியாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து தமிழக காவல்துறை டிஜிபி இதில் விசாரிக்கணும் அப்படின்னு அமலாக்கத்துறை தனது விருப்பத்தை தமிழக காவல்துறை டிஜிபிக்கு ஒரு அறிக்கையாக தெரிவித்து அவர்கள் அறிக்கையாக கூறியிருக்கிறார்கள். இப்படித்தான் அமலாக்கத்துறை பல கேள்விகளை தமிழக காவல்துறைக்கு வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தங்களிடத்தில் என்னென்னலாம் ஆதாரம் இருக்கிறது என்ற விவரத்தையும் மிக தெள்ளத் தெளிவாக அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். எல்லா விஷயங்களும், எல்லா ஆவணங்களும் இப்போது அமலாக்கத்துறையின் கையில் இருக்கிறது. ஆனால் இப்போது தமிழக காவல்துறை என்ன செய்ய வேண்டும் என்றால், உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு முன்வந்து வழக்கை பதிவு செய்து இது தொடர்பான ஆதாரங்களை தேவைப்பட்டால் அமலாக்கத்துறையிடம் இருந்து பெற்றோ அல்லது அவர்களுடன் ஒருங்கிணைந்தோ
இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும், அதற்கான பணிகளை, பூர்வாங்க பணிகளை தொடங்க வேண்டும் என்பதுதான் அமலாக்கத்துறையினுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை இந்த அறிக்கையின் மூலமாக, அவர்கள் எழுப்புகிற இந்த கேள்விகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. யோகேஸ்வரன், எழில், நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக ஒரு காட்சிகளை இப்போ நம்ம திரையில் பார்க்கலாம். அந்த காட்சிகள் என்ன அப்படின்றத நான் விவரிக்கிறேன். இப்போ பார்க்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றது சென்னையில் இருக்கக்கூடிய நந்தம்பாக்கத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி தமிழ்நாடு அரசு நடத்திய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்வு எதற்காக என்றால், நம்ம முன்பு தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா, தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இருக்கக்கூடிய 2538 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதில் 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்று. அந்த ஊழல் நடந்த மிகப்பெரிய நியமனத்திற்கான பணி நியமன ஆணையைத்தான் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்குகிறார். அருகே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அதே போல அமைச்சர், துறை சார்ந்த அமைச்சர் கே.என். நேரு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அமலாக்கத்துறை சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மலைக்கு முன்பாக நாங்கள் வெறும் குண்டூசியை மட்டும்தான் வைத்திருக்கிறோம். இப்போதைக்கு இந்த குண்டூசி தான் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய 888 கோடி ரூபாய் ஊழல். ஆனால் இதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மலை இருக்கிறது. அந்த மலை இன்னும் அவிழ்க்கப்படாத முடிச்சுகளாக இருக்கக்கூடிய ஊழல்களும் முறைகேடுகளும் என்று தமிழக அரசின் மீது ஒரு அழுத்தமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த முறைகேடு நடந்ததற்கான சான்றாகத்தான் இப்போது அந்த பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 8/6/2025 அன்று வழங்கிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். 888 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது. எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய வகையில் அரசு வேலையை பெற வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கக்கூடியவருடைய கனவை சிதைத்து தன்னுடைய தனிப்பட்ட சுய லாபத்திற்காக ஊழலாகவும் முறைகேடாகவும் லஞ்சம் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மோசடியில் ஈடுபட்டுதான் இவ்வளவு பேர் பணி நியமனத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். பல கனவுகளோடு இருந்தவர்கள், இளைஞர்கள் தங்கள் அரசு வேலை கிடைக்காமல் இன்னும் காத்திருக்கிறார்கள். அந்த அவலங்களும் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. தமிழ்நாடு நகராட்சி மற்றும் நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்புவதில் அமலாக்கத்துறையிடம் இருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் 150க்கும் மேற்பட்டோரிடம் 25 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சமாக பணத்தை பெற்று பணி நியமன ஆணையை அரசு வழங்கி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை முன்வைத்திருக்கிறது. சுமார் 888 கோடி ரூபாய் அளவிற்கு நடந்திருக்கக்கூடிய இந்த முறைகேட்டினுடைய சாராம்சங்களை தான் ஜெயா பிளஸ் இப்போது மக்கள் மத்தியில் இந்த நேரலை நிகழ்ச்சியின் மூலமாக வைத்திருந்தது. மக்கள் தான் இந்த விவகாரத்தில் இறுதி முடிவை எடுக்க வேண்டும். 2021 தமிழ்நாடு அரசு திமுக பொறுப்பேற்றதிலிருந்து இப்படியான ஊழல்களும் முறைகேடுகளும் குற்றச்சாட்டுகளும் அடுத்தடுத்து அரசின் மீது முன்வைத்துக் கொண்டேதான் இருக்கிறது ஊடகங்களும் அதே போல மத்திய புலனாய்வு அமைப்புகளும். ஆனால் எதற்குமே பதில் சொல்லாத திமுக அரசு இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் உள்நோக்கம் என்று மட்டுமே அவர்கள் தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்தவரையிலுமே இந்த விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து உரிய விசாரணையை நடத்தப்பட வேண்டும் என்றும் நேற்றைய முன்தினம் தமிழ்நாடு டிஜிபிக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை நம்மோடு வழங்கிய தலைமை செய்தியாளர் எழிலரசனுக்கு நன்றி.